Hi guys, welcome back to Harni Vlog. நம்ம சேலஞ்சோட டே 20க்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம போக போற லொகேஷன் பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ், முக்கியமா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ். ஸோ எங்கன்னு போய் பார்க்கலாமா? டே 20 வந்திருக்க லொகேஷன் பாத்தீங்கன்னா கிண்டி பார்க். டிக்கெட் வந்து வெறும் 60 rupees தான். ஒரு ஆளுக்கு 30 rupees தான் வாங்குறாங்க. உங்க கேமராக்கு சார்ஜே பண்ணல. நான் கேமரா இருக்குன்னு சொன்னேன், அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி 60 ரூபாய் தான் இருக்காங்க. அதனால ஜாலியா இருக்கு. உள்ள போலாம். அதுக்கப்புறம் இங்க இன்னொரு விஷயமும் போட்டிருக்காங்க, நீங்க வந்து கேரிங்கா இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியுது, ஆனா நீங்க வந்து இவங்களுக்கு எல்லாம் எந்த ஃபுட்டும் கொடுக்காதீங்க, இவங்களுக்கு வந்து ஃபுட் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ யாராச்சும் வந்து அனிமல்ஸ்க்கு வந்து ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ரோட்ல நிறைய நாய் இருக்கு, காக்கா இருக்கு, பறவை இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் ஃபுட் கொடுங்க. நீங்க வந்து அவங்களோட டயட்டை வந்து பிரேக் பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, அங்க ஒரு மானுக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் அந்த தலையில இருக்க அந்த கம்பு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து இல்ல. இங்க ஒரு மான் வந்து நமக்கு அழகா ஒண்ணு சாப்பிட்டு போஸ் கொடுக்குதா, அங்க இன்னொரு மான் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒன்னே ஒன்றா இருக்கு. நான் வந்து அந்த ஒன்னே ஒண்ணு எடுக்க ட்ரை பண்ண போறேன், ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இல்ல ரெண்டு பேரும் எடுப்போம். ஓகே, ரெண்டு பேரும் நமக்கு போஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தனியா நமக்கு போஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் இவரு தனியா நமக்கு போஸ் கொடுத்துருக்காரு. சிங்கிள் மான் இவர் தான், சாரி அந்த சிங்கிள் கொம்பு. ஸோ நான் செட்டிங்ஸ் பத்தி சொல்லிடுறேன். நான் வந்து மேனுவல்ல போட்டு எடுத்திருக்கேன். ஷட்டர் ஸ்பீட் வந்து 125 1/125 வச்சிருக்கேன். அப்புறம் வந்து அப்பாச்சி எனக்கு 4.5 இருந்தா போதும் அப்படின்னு தோணுச்சு. நான் ஐஎஸ்ஓ வந்து கொஞ்சம் டார்க் ஆகுற மாதிரி, அதனால வந்து 250 வச்சிருக்கேன். இதுதான் வந்து என்னோட செட்டிங்ஸ். இப்போ பெரிய மான்லாம் வந்து அந்த பெரிய இலை சாப்பிடுது, மான் குட்டி வந்து சின்னதாக தானே சாப்பிட முடியும், அதுக்கு ஒரு சின்ன வாய் தானே இருக்கு. அங்க வந்து சைட்ல குட்டி இடத்துல வந்து குட்டி குட்டி புல் போட்டிருக்காங்க. அவங்களும் அப்போ வந்து இந்த குட்டி பாப்பாலாம் இங்க சாப்பிடும், பெரிய மான்லாம் இங்க சாப்பிடும். செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. இவ்வளவு நேரம் வந்து 5200 கெல்வின்ல வச்சு எடுத்தேன். இப்போ வந்து நான் 3200 கெல்வின்ல வச்சு எடுக்க போறேன். நான் வந்து 5200 அண்ட் வந்து 3200 ரெண்டோட டிஃபரன்ஸ்மே நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஒத்த கொம்பர் வந்து தனியா நம்ம போஸ்ட் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். உண்ணி கொத்து இங்க பாருங்க, அழகோ வந்து இது அந்த இது மேல பிரான்ச் மேல உட்காந்துட்டு இருந்துச்சு. அங்க வந்து வாட்டர் ஃபால் மாதிரியும் இருக்கு, அதுல வந்து ஒண்ணு குளிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நம்ம எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸ்டாண்ட் திஸ் சைடு. நோ, கிரே பெலிகான் இருக்கு. இங்க வந்து எப்படின்னா, அங்க வந்து நமக்கு அந்த மரமும் அந்த பறவையும் தான் இருந்துச்சுல, இங்க வந்து அந்த கல்லு, அதுக்கு மேல போய் வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கு பின்னாடி இந்த பறவை, அதுக்கு பின்னாடி அந்த செடியும் இருக்கு. ஸோ வந்து எடுக்கும்போது அழகா இருக்கும். அது வந்து நம்ம எடுக்கலாம். அந்த அந்த தண்ணி கிட்ட வந்து அந்த பறவை நிக்குமா, அப்ப வந்து தண்ணி அது மேல படும்போது தண்ணி பட்டு கிச்சு கிச்சுன்னு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அது பண்ணும்போது நம்ம எடுத்தோம்னா எவ்வளவு அழகா இருக்கும். ஆனா இல்ல, அந்த மாதிரி எல்லாம் அழகா வந்து அந்த கல்லு மேல ஓரமா வந்து அந்த பறவை நின்று இருக்கான். ஸோ வந்து நான் அவனை எடுக்கிறேன், அழகா இருக்கும். இந்த ஓட்டையில வச்சு நான் எடுக்கிறேன். அடுத்து வந்து பிளாக் மான் இருக்கு, அதை எடுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன்னா, கீழே உட்காந்துக்கிட்டேன்னா இந்த அகைன் இங்க வேலி இருக்கா, ஸோ நான் வேலியை வந்து உள்ள கட் பண்ணி அதோட கண்ணை எடுத்துட்டேன்.
தெரியலையா? தெரியுது. இங்க வந்து கோல்டன் ஜாக்கல் இருக்கு, நரி. ஆக்சுவலி வந்து இது பாருங்க, சிரிக்கிறான். ஹாய். ரெஸ்ட் எடுக்குது, அதுக்கு வெயில் அடிக்கும்ல. தண்ணி வேணுமா? இந்த மாதிரி அறிவு கிட்டத்தனமா யாரும் கொடுக்க கூடாது, தாகம் இருக்குது அந்த மாதிரி சொல்றதுக்காக தான் நான் தண்ணி வேணுமான்னு கேட்டேன். யாரும் தண்ணிலாம் கொடுக்கூடாது. அங்கேயே அவனுக்கு தண்ணி இருக்கு, அவன் வேணும்னா போய் குடிச்சுப்பான். ஸோ இவங்க வந்து கோல்டன் ஜாக்கல் நரி. இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான், நடுவில் ஒரு வேலி இருக்கு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான். ஆனா இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, இவங்க வந்து மிங்கிளா தான் இருப்பாங்க, தனியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா ஏன் அதுக்காக அப்புறம் வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல. பீகாக், பீகாக், ஓய் ஓய். தேங்க்ஸ், இதுக்கே ரொம்ப நன்றி. இவனுக்கு பீப்புள்ஸ்னா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாராச்சும் வந்தாங்கன்னா வந்து இவனே வெல்கம் பண்றான், ஹாய் காய்ஸ் அப்படின்னு. ஐயோ, ஸோ நான் பார்த்த வரைக்கும் வந்து இவன் அழகா போஸ்ட் கொடுக்குறான்டா, நம்ம பேசுறோம்ல அதுதான் போஸ்ட் கொடுக்குறான். இப்போ நான் கேமரா எடுத்தேன்னா அவன் திரும்பிக்குவான். சரி, நான் வந்து இதை மெயின்டைன் பண்றவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஒரு வீக்லி வந்து ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து குளிப்பாட்டுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அடிச்சுட்டே இருக்கு. அவங்க பாரு, அவன் வந்து சொரிஞ்சிட்டே இருக்கான். அப்புறமா வந்து அவன் கடிச்சு அப்புறம் அது புண்ணாயிடும், அப்புறம் அவனுக்கு ரத்தம் வரும், அப்புறம் அவனுக்கு அது வலிக்கும். அதனால நீங்க வந்து இப்படி பண்ணீங்கன்னா அது பெட்டரா இருக்கும். நான் வந்து இந்த ஒரு இவனை மட்டும் சொல்லல, நான் வந்து வந்ததுல இருந்து பார்த்ததுல இருந்து எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டே இருக்காங்க. வெயில் வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல, அதனால அவங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கே ரொம்ப வேர்க்குது, அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். வேணும்னு பண்ணதுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, வேணும் பாரு, நான் திரும்ப அங்க போவேனா? பாத்தியா இல்லையா? இவன் எனக்கு போஸ்டான். என்னடா இது? பார்த்ததுலயே வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டாவது இடம் இதுதான். முதல்ல நம்ம வந்து பார்த்தோம்ல, அங்க வந்து நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவதா வந்து இங்கதான் நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. அப்படியே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பேரட்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. பேரட்ஸ் வந்து ஒரு 2 to 3 கூண்டு இருக்கு. அதுக்கப்புறம் மங்கி இருக்கு. நான் நினைச்சேன் ஓகே மங்கினா பிடிக்கும், ஓடி எடுக்கலாம்னு போலான்னு நினைச்சேன். பட் ஆனா ஒண்ணு மட்டும் வெளில இருக்கு. நான் வந்து நிறைய வாட்டி வந்து மங்கி நம்ம கிட்ட பொருள் இருந்துச்சுன்னா புடுங்கிட்டு போயிடுவேன். அந்த ரொம்ப நல்லா தெரியும். ஒரு வாட்டி என் கசினோட லேஸ் பேக்கெட்டை புடுங்கிட்டு போயிடுச்சு. அதனால நான் வந்து அப்பவே ரொம்ப பயந்துட்டேன். என் தங்கச்சியோட ஸ்நாக்ஸ் பேக்கெட் கூட அது புடுங்கிட்டு போயிருக்கு. அப்புறம் லஞ்ச் பேக் எல்லாம் புடுங்கிட்டு போயிருக்கு. வாழைப்பழம் புடுங்கிட்டு போயிருக்கு. அது என் கேமரா புடுங்கிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். அதனால நான் அங்கிருந்து வந்துட்டு நான் அதை போட்டோ எடுத்தேன். வெற்றிகரமா நம்ம Day 20யோட சேலஞ்சும் பண்ணி முடிச்சாச்சு. இந்த லொகேஷன் பத்தி சொல்லணும், சில்ட்ரன்ஸ் பார்க். ஸோ இது வந்து நான் குட்டி வயசுல இருக்கும் போதே நான் இங்க வந்திருக்கேன். அதனால எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஸ்பாட் தான். மைட் பி தெரியாதவங்களுக்கு சொல்றேன், இங்க வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கும், அப்புறம் பேர்ட்ஸ் இருக்கும். நீங்க குட்டி குழந்தைங்களாம் வந்து பார்த்து அப்படியே ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நார்மலா பார்க்லாம் போவோம்ல, அங்க வந்து நம்மள விளையாடவே விட மாட்டாங்க. நான் போய் விளையாடுறேன் அப்படின்னா உங்களுக்குலாம் விளையாடக்கூடாது, இறங்குங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க வாட்ச்மேன் சொல்லுவாங்க. ஆனா
இங்க வந்து அந்த மாதிரி யாருமே சொல்ல. நான் லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸா வந்து ஆடிட்டு இருக்கேன், யாருமே சொல்லவே இல்லை. நான் மட்டும் விளையாடல, இங்க வந்து சுத்தி நிறைய அங்கிள்ஸ் ஆன்டிஸ் அவங்க எல்லாம் கூட விளையாடுறாங்க. அதனால நீங்க விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்க வரலாம். என் லென்ஸ் வந்து 2 days முன்னாடியே ஒரு மாதிரி வேலை செய்யாம போச்சு. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து ஒரு ஜூம் லென்ஸ் கொடுத்துருந்தான். அவன் ஜூம் லென்ஸ் கொடுத்ததுனால தான் வந்து இன்னைக்கு என்னால கொஞ்சம் ஒரு லெவலுக்கு க்ளோஸ் அப் அனிமல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் எடுக்க முடிஞ்சுச்சு. அதனால வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தனை அடிக்கணும்னு நினைக்கிறேன். அது யாரு அப்படின்னா, இன்னைக்கு என் கூட ஷூட் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் லேட் ஆக்கி என்னை வந்து அங்கே வெளியிலேயே உட்கார வச்சு, அதுக்கப்புறம் அவன் சும்மா இருக்கிறதுக்காக நான் உட்காந்து சாப்பிட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு அவனை நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிக்கப் வேற பண்ணிட்டு வரணுமா, நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபோன் பேசிட்டு இருக்கான் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட 1 மணி நேரமா போயிட்டு அவனை வந்து அடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து முடிச்சுட்டு வந்து கெஃபேட்டேரியா போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி யாராச்சும் கூட சுத்துறாங்க அப்படின்னா அவங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவங்கள பத்தி வந்து நம்ம லைட்டா கல்வி ஊத்தலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு டிஃபரெண்ட் லொகேஷன்ல மீட் பண்ணலாம். until then it's tada, bye bye from Harini.